பிஎஃப் பேலன்ஸை நம்ம மொபைல்லே எப்படி செக் பண்ணுறது, நம்ம அமௌண்ட் எவ்வளோ, கம்பெனி போட்ட அமௌண்ட் எவ்வளோ, கவர்மெண்ட் போட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதோட பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கம்பெனிக்கு போய் தான் செக் பண்ணணும். அவங்க பதிலாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம மொபைல் மூலியமாகவே நம்ம அந்த பென்ஷனு, அந்த கான்ட்ரிபியூஷன் அதெல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லேயே பார்த்துக்கலாம். அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 வே மூலிமா பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆப் மூலிமா பார்க்கலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் க்ரோமில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் இப்போ பார்க்க போகிறது எதை பற்றினா ஆப் மூலிமா எப்படி இது பார்க்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அதில் பதிலாக சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்புக் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம், ரைஸ் கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது அமௌண்ட் வந்து வித்ட்ராவும் இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதான் எப்படி நம்ம போகிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எது பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டோட பேலன்ஸ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்புக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்படி ஷோ ஆகுது. நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி காட்டுன்னு நான் காட்டிடுவாங்க. ஜஸ்ட் நான் அதை லாக் அவுட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வந்து மறுபடியும் யூ பாஸ்புக் கொடுத்து உள்ளே போயிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். யூஏஎன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது யூஏஎன் பாஸ்வேர்டு வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டு போட்டு என்டர் பண்ணிக்காங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. அதாவது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி நேம் போட்டு தான் இருக்குது. அதாவது நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 இது காட்டும். ஸோ இதில் தான் நம்ம போய் வந்து பேலன்ஸை செக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட நேம் இதில் வந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயிஸ் ஷேர் எல்லாமே இதில் வந்துருச்சு. அதாவது நம்ம அமௌண்ட் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எவ்வளோ நமக்கு போடுது, கம்பெனி எவ்வளோ நமக்கு போடுது, நம்ம அமௌண்ட் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே இதில் வந்துடும். ஸோ இதில் மந்த் வைஸாக அப்லோட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம டோட்டல் அமௌண்ட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா ப்ரோ, பிடிஎஃபாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுனா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ண தவிர பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டீங்க. இது நம்ம அதாவது நீங்கள் ஜாயின் பண்ண, அதாவது உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் பிடிச்சதுலேருந்து இப்போ பிடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிக்கு போய் நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுங்கள், இவ்வளோ வந்து நான் கிளைம் பண்ணணும் அப்போ நம்ம கேட்கவே தேவையில்ல. நம்ம மொபைலே இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ வந்து நம்ம கிளைம் போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் எப்படி வந்து கிளைம் போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எவ்வளோ கமெண்ட் வருதோ அதை பார்த்து தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ நான் வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.